பொங்கலோ பொங்கல். ஓ, இது பொங்கல் சீசன் இல்லையோ? சூப்பர் ரவுடி. ரவுடி, நீயும் என் சித்தியும் தான் பெஸ்ட் பேர். அப்படி சொல்லு தங்கம். போதும். இந்த வீரா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா, பொங்கல் சாப்பிடலாம் வா. அதோ வர வலிமா. ஐயோ கார்த்தி, இந்த கொடுத்த. சூர்யா, ஏண்டா நீயே அங்க போய் தனியா நின்னுட்டு இருக்க? வேடிக்கை பாத்துட்டு இருக்கியா? எப்படி இங்கே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டிட்டு போயிடலான்னு பாக்குறியா? வாடா, அப்புறம் பாக்கலாம் வா. உனக்கு இந்த ஊர்ல நிறைய முறை பொண்ணு இருக்கு. நம்ம ஊருக்கு போறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம் வா. நீ வேற பேசாம இருந்த. ஏன் நீ கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையா? நான் கேட்டல்ல, இவனுக்கு இப்பவே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு தான் இந்த கோயில்ல இருந்து கிளம்புறோம். சரிதான், நல்ல பொண்ணா பாத்துடலாம். வா வா, இப்ப பொங்கல் சாப்பிடலாம் வா. இந்த சாப்பிடு. சரி 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 சரி. என்னாச்சு? காலையிலயும் வாந்தி எடுக்கிற, இப்பவும் வாந்தி எடுக்கிற. அப்படி என்னத்த சாப்பிட்ட? எதுக்கடியே நடிச்ச? நீ வாந்தி எடுத்துட்டு என்ன அடிப்பியா? மரியாதைய காரணத்தை சொல்லிட்டடி. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. உன்னாலதான் இப்ப எனக்கு இந்த நிலைமை. என்னாலயா? நான் நைட் உனக்கு சோறு எதுவும் வாங்கி தரலையே. இங்க போறோம், நடிக்காத. நான் பிரெக்னன்சி கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுல 2 கோடு வந்தது தெரியுமா? அதுக்கு யாரா காரணம்? புரியல. என்னடா புரியல? நீ தான்டா காரணம். நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப என் வயத்துல குழந்தைய கொடுத்துருக்க. என்ன முழிக்கிற? லூசு, நீ மாசமாலாம் இல்ல. நேத்து லோக்கல்ல ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு அடம் பிடிச்சி சாப்பிட்டல, அது ஏதாவது வேலை பார்த்துருக்கும், அவ்வளவுதான். அதனாலதான் நீ வாந்தி எடுக்கிற. விருப்பத்தாத. அந்த கிட்டுல 2 கோடு இருந்தது, அதுவும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது. மாசமா இருக்கவங்களுக்கு தானே 2 கோடு வரும். வீரா, நீ மாசமா இருக்கேன்னு சொன்னா இந்த உலகத்திலே ஜாஸ்தி சந்தோஷப்படுறாள் நான் தான். ஆனா சத்தியமா சொல்றேன், நீ மாசமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ அந்த கிட்ல தான் பிரச்சனை. இல்ல இல்ல, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக போய் சொல்ற. இங்க பாரு, நான் அந்த கிட்ட நல்லா பார்த்தேன். 2 கோடு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது. டே கார்த்தி, நில்லு. டே நில்றா. என்னடா உனக்கும் பிருந்தாக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? ஏன் எங்க பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏன்டா அவ அழுகிற வரைக்கும் திட்டிக்கிட்டு இருக்க? உனக்கு எதுக்கு இதெல்லாம்? இந்த குடும்பத்தில் நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு காரணமே நீதான். நீ நல்ல மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்றியா? என் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். உன் வேலை என்னவோ அதை முதல்ல பாரு. டேய், தப்புடா, தப்பு தப்பு. அதுவும் சொந்த பந்தத்து முன்னாடி எல்லாம் பொண்டாட்டியை விட்டு கொடுக்கறது ரொம்ப தப்பு. டேய், நீ உன் பொண்டாட்டி மேல என்ன மரியாதை வச்சிருக்கியோ அதுதான்டா ஊர் உனக்கு கொடுக்கும். புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து 4 செவத்துக்குள்ள தாண்டா பிரச்சனையெல்லாம் வச்சுக்கணும். 4 பேர் கேட்குற மாதிரி வச்சுக்க கூடாது. அது யாருக்குமே நல்லது இல்லடா. முதல்ல போய் பிருந்தாகிட்ட சாரி கேளு போ. கேட்க முடியாது. முடியாது. என்ன பண்ணுவ? ஏண்டா, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு அட்வைஸ் பண்ற?
அண்ணியோட சாவுக்கு காரணமானவன் தானே நீ? வீராவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி அந்த விஜய கொலை பண்ணவன் தானே நீ? உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். இந்த அண்ணன் தம்பிங்கிற உரிமை எடுத்துக்கிட்டுலாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. போடா. வர்ற கோவத்துக்கு 4 இழுத்துறாமான் இருக்கு. ராமச்சந்திரா, நம்ம முருகேசனுக்கு ரொம்ப உடம்பு முடியலையாப்பா. ஸ்கூல்ல படிச்சான்லப்பா, அவன் தான்ப்பா. அப்படியா? ஆமா ராமச்சந்திரா, ரொம்ப நாள் அப்படிதான். எங்க இருக்கான்? வீட்டுல தான். இவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா, இப்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆமா, இப்பதான் கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்க போய் பார்க்கல. வாயா அவர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துருவோம். இங்கதான்ப்பா பக்கத்துல போய் பார்த்துட்டு வாப்பா, போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி வா வா. போலாம். நான் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னா. சரி, நீங்க போய்கிட்டு இருங்க. நான் வரேன். சரி, நாங்க போய் வாங்க. பார்த்துட்டு வரோம். என்ன சொல்லி? நான் நம்ம கோயிலுக்கு பக்கத்துல கிழக்கு இருக்குல்ல, ஆமா, நம்ம மூர்த்தியோடது. அவனோடதே தான். அவன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கானா, அவனுக்கு பணம் தேவைப்படுதான், அதனால அவன் வயலை விற்க போறானா, நம்மள வாங்கிக்க முடியுமான்னு கேக்குறான். இல்ல வள்ளி, நாம ஊர்ல தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இங்க நிலத்தை வாங்கி போட்டு நம்ம என்ன பண்றது? இப்படி கேட்டா எப்படின்னா, நம்ம வீடும் ரொம்ப பழசாயிடுச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஊரோட தொடர்பே இல்லாம இருப்ப? நம்ம குடும்பம் இப்போ பெருசாகிட்டே இருக்கு. இன்னும் மாறனுக்கு குழந்தை பிறக்கும், கார்த்திக்கு குழந்தை பிறக்கும். அவங்க எல்லாம் இருக்கிற மாதிரி நல்ல பெரிய வீடா கட்டணும்ல. இப்பவே பாரு, நம்ம கனி பாப்பா இத்தனை நாளா என்னையே ஊருக்கு கூட்டிட்டு வரலன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப பிறக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம இருக்கிற பழைய வீடு பிடிக்குமா? அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல மாடனா நம்ம ஊர்ல வந்து வீடு கட்டணும்னா, அதுக்கு என்ன, பழைய வீட்டை இடிச்சிட்டு அங்கேயே கட்டுவோம். அது என்ன இருந்தாலும் நம்ம அப்பா தாத்தா காலத்து வீடு. 4 தலைமுறை ஆயிடுச்சுன்னா தலைமுறையா ஒரே வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. மனம் மாறணும்னா அதான் சொல்றேன். மேடம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிலாவு நட்சத்திரமும் ஒன்றா இருக்கு. இன்னும் 2 நாளில் பௌர்ணமி. கிட்டத்தட்ட 3/4 அளவுக்கு வளர்ந்த நிலா. நின்று பார்த்துட்டு போங்க. நில்லு. என்னாச்சு? இப்போ ஏன் யாரோ விரட்டுற மாதிரி ஓடுற? நான் எதுவும் பேச மாட்டேன். நீயும் அமைதியா நில்லு, நானும் அமைதியா நிற்கிறேன். இதை பார்க்கறக்காக தானே கிணத்தடிக்கு வந்த. பார்த்துட்டு போ. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்.